பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. இணைந்து இந்த நாளிலும் கர்த்தரை நோக்கி பார்க்க உதவி செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் 32ஆம் சங்கீதத்தின் அதனுடைய 8வது வார்த்தையை வாசிக்கிறேன். அதன் முதல் பகுதி சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த கர்த்தர் தந்திருக்கிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். போதித்து வழி காட்டுகிற ஒரு தேவன். சில வேளையில் படிப்பறிவில்லாதவர்கள், கல்வி அறிவில்லாதவர்கள், வாசிக்க தெரியாதவர்கள், ஆமீன், வேதம் சொல்லுது, இந்த வழியில் தெய்வீக வழி நடக்கிறவர்கள் பேதைகளாயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. இந்த வார்த்தை இருதயத்தில் வைத்துக்கொள். நீ படித்தியோ படிக்கலையோ, வாசிக்க தெரியுமோ தெரியாதோ, ஆமீன், இந்த வார்த்தை உன் செவிகளில் வருகும்போது தேவன் போதித்து, ஹல்லேலூயா, ஆமீன், போதித்து வழி நடத்துகிற கர்த்தர். ஆமீன், புரிய வைத்து, போதித்து என்பது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைத்து, அதை கற்றுக் கொடுத்து, இந்த வழி இப்படிப்பட்டது, இந்த வழியில் இவ்வளவு நெருக்கம் இருக்கும், இந்த வழியில் இவ்வளவு ஆமீன் கரடு முரடுகள் இருக்கும், ஆனால் சோர்ந்து போகாத, நான் உன்னை வழி நடத்துவேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமீன், பாதை தெரியாத ஆட்டை போல ஆமீன் இந்த உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிற ஜனத்தின் நடுவில் இப்படி ஒரு வார்த்தையை பரலோக தேவன் நம்ம தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு போதிப்பேன். ஆமீன், ஆசிரியர்கள் தான் கற்றுக்கொண்டதை மட்டும் போதிக்கலாம், கற்றுக்கொண்ட அந்த டிவிஷனை மட்டும். ஆனால் மருத்துவர்கள் தான் கற்றுக்கொண்ட அந்த செக்ஷனை மட்டும் கற்றுக்கொள்ளலாம், போதித்து தரலாம் தேவன். ஆனால் எந்த மனிதனோ, எந்த ஆசிரியரோ, எந்த மருத்துவரோ நாளை நடப்பதை ஆமீன் நீ இப்படி போனால் இப்படி நடக்கும் என்று எந்த மனிதனும் ப்ரெடிக்டட் பண்ண இயலாது. இந்த கால வேளையில் ஆமீன், நாளை நடப்பது மட்டுமல்ல, உன் முடிவு நாள் வரையிலும் என்ன நடக்கும் என்பதை அறிந்த தேவன் உனக்கு போதித்தால் எவ்வளவு அதிசயமாய், எவ்வளவு ஆச்சரியமாய், எவ்வளவு அற்புதமாய் இது நம்முடைய வாழ்வில் நன்மையாய் முடியும். இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. அப்பா, ஆமீன், நீ எனக்கு எதுன்னு தெரியல, என்னன்னு தெரியல, புரியவும் இல்லைன்னு நினைக்கிறியா? உன்னை புரிய வைக்கிற தேவனுக்கு எளிதான காரியம். நீ படிப்பறிவே இல்லைன்னாலும் உன்னை புரிய வைப்பது தேவன் நம்மை போதித்து நடத்துவார். எனக்கு தெரியும், ஒரு படிப்பறிவில்லாத ஒரு சகோதரன் ஆண்டவர்கிட்ட புலம்புவார், அப்பா இப்படி இப்படின்னு அழுது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ வெளியேறுவா, வெளியே இறங்கி வா, வாகனத்தை எடுத்துட்டு வெளியே வா. போகும்போது அந்த வழி நெடுக சில ஏழைகள் ஆகாரம் இல்லாமல், வஸ்திரம் நல்லா இல்லாம, அப்படி கஷ்டமா இருக்கிற ஜனத்தை காட்டி, இவர்களை விட நீ நல்லா இருக்கிறாயே என்று காட்டுவாராம். பார்த்தீங்களா? படிப்பறிவில்ல, கற்றுக் கொடுக்கிற விதம் போதித்து, இதுதான் பிராக்டிக்கலி சில காரியங்களை காட்டி உணர வைக்கிறாரே தேவன். எவ்வளவு அன்புள்ளவர். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். ஹல்லேலூயா. இந்த காலைவேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு போதித்து நடத்துவார். படிப்பறிவில்லையோ திசை கட்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. பேதையா இருக்கிறாயோ திசை கட்டு போக மாட்டாய். கர்த்தர் உன்னை போதித்து செம்மையான வழியை நடத்துவார். செபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நீ போதித்து வழி நடத்துகிற கர்த்தர். எத்தனை நாங்கள் ஆண்டவரை அறிந்தாலும், அறிவுண்டானாலும், அறிவில்லையானாலும், பேதைகளாயிருந்தாலும் திசை கட்டு போக விடாதபடி எங்களை போதித்து, பிராக்டிக்கலி போதித்து கூட, தியரிட்டிக்கலி போதித்து கூட எங்களை வழி நடத்துகிற கர்த்தராயிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா இருதயங்களிலும் அந்த தேவனுடைய அந்த போதனையை கேட்டு ஆண்டவரே அந்த போதிக்கிறதை உணர்ந்து கொண்டு தன் வாழ்க்கையில் ஜெயத்துடன் ஓட நடக்க உதவி செய்யும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவனை போதித்து வழி நடத்துகிறதே. God bless you. Praise the Lord.